சபை முன் வன்மைகள் பேசிட வன்தொண்டன் என்பதோர் வாழ்வு தந்தாய். பொன்மைகள் என்கிற ஆறால சுந்தரமூர்த்தி பெருமானுடைய திருவாக்கிற்கிணங்க பிறந்து உம்மை வாழ்த்தும் வழி வழியாக நாம் என்ன செய்யறோம்னா, இப்ப இதுக்கு முன்னாடி கைலாஸ் போனவங்க எல்லாம் வந்து இங்க நிக்கிறாங்க. அவர்களை பார்த்தும் நமக்கும் அந்த பதவிக்கு நாமளும் போகணும், அந்த இடத்துக்கு நாமளும் சென்று அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் வருகிறது. அந்த வழி வழியாக நாம் அதைத்தான் அடுத்த தலைமுறைக்கும் நாம் சென்று செலுத்த வேண்டும். அடுத்த தலைமுறைக்கும் அதைத்தான் நாம் மீதமாக சொத்தாக தந்து அருள வேண்டும் என்றுதான் நம்முடைய அருளாளர்கள் கூறுகிறார்கள். கைலாச யாத்திரை என்பது நம்முடைய வாழ்நாளினுடைய பெரும் பயன் என்றுதான் அதை சொல்ல வேண்டும். அது சாதாரணமானது அல்ல, அது மானுடர்களால் முடிவதும் அல்ல. அது சுந்தரமூர்த்தி பெருமானுடைய வாக்கின்படி சொன்னோம் என்று சொன்னால், உன்னுடைய அடியார்கள் உன்னுடைய அருளால் இந்த செயலை செய்கிறோம். பெரிய புராணத்திலே சேக்கிழார் சொல்லுவார், உன்னுடைய நினைப்பு அதனை முடிக்கின்றோம் என்று. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசை இருக்கும், ஒவ்வொரு விதமான நோக்கம் இருக்கு வாழ்க்கையில. இந்த நோக்கத்தை நாம் அடையணும், இந்த காரை வாங்கணும், இவ்வளவு மதிப்புள்ள வீடு வாங்கணும், இவ்வளவு சொத்து பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நோக்கம் இருந்தாலும் அந்த நோக்கங்களை எல்லாம் விட உயர்வான நோக்கமாக விளங்குவது பெருமானுடைய திருவடியை அடைவது. அந்த பெருமானுடைய திருவடியாகப்பட்டது நம்ம எல்லாம் சிறந்த முக்திக்கு உரியவர்களாக ஆக்கும் என்பது சின்னம். இன்னும் ஏறக்குறைய நம்முடைய வாழ்நாளிலே நாம் எத்தனையோ புண்ணியங்களை செய்கிறோம், நம்மை அறியாது எத்தனையோ பாவங்களையும் நாம் செய்கின்றோம். ஏனென்றால் இந்த உலகமானது, இந்த யுகமானது கலியுகம். இந்த கலியுகத்திலே புண்ணியத்தை விட பாவம் அதிகம் செய்வதற்கு இறைவனே நம்மை ஆட்படுத்துகிறார். நாம் செய்த அந்த பாவங்களுக்கும் பிராயச்சித்தமாக விளங்குவது இறைவனுடைய திருவடி மட்டுமே. இறைவனுடைய திருவடிதான் நமக்கு பெரிய பலத்தை தரும். அந்த அளவிலே நீங்கள் எல்லோரும் மேற்கொள்ளுகின்ற இந்த திரு கைலாச யாத்திரையானது நம்முடைய காசி விஸ்வநாதர் ஆலயத்திலே துவங்கி திரு கைலாயத்திலே பூர்த்தி அடைந்து மீண்டும் காசி விஸ்வநாதருடைய ஆலயத்தில் வந்து பூர்த்தி அடைவதாகத்தான் நாம் சங்கல்பம் செய்திருக்கின்றோம். நாம் காலமே செய்த சங்கல்பத்திலே இந்த அடியார்கள் எல்லோரும் மனதார சங்கல்பம் செய்தார்கள், பஞ்சபூதங்கள் துணை வர வேண்டும் என்று. நாம் நம்முடைய கட்டுப்பாடு, நீங்க எல்லாம் வரும்போது என்னமோ நினைச்சிட்டு வந்தீங்க, நானும் நினைச்சேன் உங்களை எல்லாம் பேசாம இருக்க சொல்லணும்னு, என்னாலேயே முடியல. நானும் பேசாதீங்கன்னு சொல்ல சொல்ல அதிகமா பேசுறீங்க. ஓம் நமச்சிவாய சொல்லுங்கன்னா அங்க சத்தத்தை காணும். பேச சொன்னாலும் பேச மாட்டேங்கிறீங்க, பேசாம இருக்க சொன்னாலும் பேசுறீங்க. ஆனா இந்த அதாவது நம்முடைய மானுடமே நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. ஆனா அந்த பஞ்சபூதங்கள் நம்மை அறியாமல் கட்டுப்படாமல் இருப்பார்கள். நீங்க பாருங்க, மழைன்னு காலையில நேரத்திலேயே 100% மழைன்னு சொன்னாங்க. ஆனா நாம சிவபெருமானுக்கு முழுமையாக அபிஷேகம் முடியும் வரை மழை இல்லை.
இப்ப மலை இருக்கு, இருந்தாலும் இந்த மலை கூட அருள்மலையாகத்தான் நமக்கு தெரிகிறது. இந்த மலையினுடைய ஊடாக நீங்க செல்லுகின்ற இந்த கைலாய யாத்திரை முழுவதுமாக பஞ்சபூதங்கள், நிலம், நெருப்பு, நீர், காற்று, ஆகாயம் என்கின்ற அந்த பஞ்சபூதங்களும் உங்களுக்கு துணையாக வரணும். யார் துணையாக வருவாங்க அப்படின்னா, சிவபெருமான் முன்னும் பின்னும் துணையாக வருவார். அவர் வருவதற்கு வாயிலாக அவருடைய டிரைவராக விளங்கக்கூடிய ரிஷபம் நந்தியம் பெருமானை உங்களுக்கு முன்னாடி அனுப்புவார். உங்களுக்கு பின்னாடி அவருடைய படைக்கலனாக விளங்குகின்ற கால பைரவனும் செண்டிகேஸ்வரனும் உங்களுக்கு பின்னாடி வருவார். அப்படிங்கிறது உங்களுடைய சைவ நம்பிக்கை. அசையாத அந்த சிவ நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் சிவபெருமான் வருவார். நீங்கள் ஒவ்வொருவரும் மனதிலே நினைத்துக் கொள்ள வேண்டும், நான் திருக்கைலாயம் போகின்றேன் என்கின்ற எண்ணத்தை மட்டும் முதலிலே அறுத்து விட வேண்டும், எரித்து விட வேண்டும். நான் கைலாயம் செல்கின்றேன் என்கின்ற எண்ணம் இல்லாமல் சிவபெருமான் தான் என்னை கைப்பிடித்து அழைத்துச் செல்லுகிறார், அவர்தான் என்னை மீண்டும் திருப்பி இங்கே அழைத்து வருவார் என்பதை முழுமையாக நினைத்துக் கொள்ளுங்கள். சிவபெருமான் காற்றாகி எங்கும் கலந்த பெருமான். காற்று எப்படி எங்கே கலந்திருக்கிறது என்று பிரிக்க முடியாதோ அதை போல சிவபெருமான் நம்முள்ளே அப்படி கலந்திருக்கிறார். ஆக நீங்கள் மேற்கொள்ளுகின்ற இந்த கைலாச பயணம் எந்த விதமான பஞ்சபூதங்களின் இடையூறு இல்லாமல், அதோடு மட்டுமல்லாமல் வாதம், பித்தம், சேத்தம் என்று சொல்லக்கூடிய 3 வகையான நோய்கள் உங்களை அணுகாத வண்ணம் தேக ஆரோக்கியத்தோடு நீங்கள் சென்று முழுமையாக கண்களினாலே அந்த பேரின்ப ஆனந்தத்தை கண்டு கழித்து இன்புற்று நீங்கள் கழித்த அந்த இன்பத்தை இந்த அகில உலகங்களுக்கெல்லாம் சென்று செலுத்துகின்ற வண்ணமாக தரிசனம் செய்து வர வேண்டும் என்று இந்த நேரத்திலே திருக்கோவில் சார்பாகவும் திருக்கோவிலினுடைய இயக்குனர் என்கின்ற நம்முடைய அன்புக்குரிய திருவாசக சிவபுராண செம்மல் நம்முடைய அன்புக்குரிய கணேச சார்பாகவும் இந்த விழாவினை நடத்துவதற்கு அவர் பெரும் ஒத்துழைப்பு நல்கியிருக்கிறார். இந்த இடம் சாதாரணமாக இன்றைக்கு ஒரு 1000 நாள் வருமானம் வரக்கூடிய இடமாக இருந்தாலும் இறைவனுடைய அருளால் இந்த கைலாச பயணம் மேற்கொண்ட அன்பர்கள் தடையில்லாமல் சென்று தர வேண்டும் என்று உயர்ந்த நோக்கத்திலே இவ்விடத்திலே வழிபாடு செய்வதற்கு நமக்கெல்லாம் நல்ல ஒத்துழைப்பு நல்கியிருக்கிறார். அதோடு நன்கு சிவபெருமானுடைய திருமுறைகளை ஆழ்ந்து படித்த உலக சைவ பேரவை அன்பர்கள் வந்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் திருக்கைலாயத்திற்கு ஏற்கனவே சென்று வந்தவர்கள் இது வேறு ஒன்றுமில்லை என்பதுதான் நிறைவாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய கைலாய பயணம் அனுபவித்தவர்களும் வந்திருக்கிறார்கள், அனுபவிக்கப் போகிறவர்களும் வந்திருக்கிறார்கள். எல்லாம் வல்ல சிவபெருமான் திருவருளால் இந்த கைலாய யாத்திரை எந்த விதமான தடையும் இல்லாமல் நடைபெற வேண்டும் என்று மனதார நானும் ஆசீர்வதித்து இப்பொழுது இறைவனுடைய பூர்ணாகுதி என்று சொல்லக்கூடிய நிறை வேள்வியை சமர்ப்பிக்கின்றேன். தயவு செய்து யாத்திரை செல்லும் எல்லோரும் இந்த இடத்திலே வந்து நிற்குமாறும், யாத்திரை சென்று வந்த அன்பர்கள் இந்த இடத்திலே அவர்களை பார்த்து இருக்குமாகவும், மேற்கு முகமாக வெஸ்ட் பேஸ் பண்ணி நீங்க எல்லாம் யாத்திரை போறவங்க எல்லாம்